ஹலோ. என்ன நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், போனே காணோம். உடம்பு எப்படி இருக்கு? மா, உனக்கு தான் போன். எனக்கா? சும்மா ஐ லவ் யூ சொல்லிட்டா சரியா போயிடுமா? மத்த விஷயத்தெல்லாம் யார் கவனிச்சுக்கிறது? ஹலோ, என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? உன் நம்பர் தான். குரலை மாத்தி பேசினா நான் ஏமாந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? மரியாதையா இப்பவே இங்க வந்து என்ன கட்டியா கட்டி பிடிச்சுக்கோ. யார் வேணும் உங்களுக்கு? பொம்பளை குரல்ல பேசுறதை நிறுத்திக்கோ. நான் கஷ்டப்பட்டு என் பாட்டியை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா உடனே வந்து எனக்கு முத்தம் கொடுத்துரு. வந்து நீங்க தப்பா யாரையோ? வாய் முடிக்கோ, வந்து முத்தம் கொடு. நீங்க பிரகாஷ், முத்தம் கொடு, முத்தம் கொடு. நான் பிரகாஷோட அம்மா பேசுறேன். அப்பா கிளினிக்ல இருப்பாரு. நான் ஒன்னதான் பார்க்கணும். என்னையா? நேத்தி போன்ல உடனே வந்து முத்தம் கொடுன்னு சொன்னியே, நான் தான். பிரகாஷ் அம்மாவா? உள்ள வாங்க. கலா, உள்ள கூட்டிட்டு போ. இப்ப வந்துடுறேங்க. நீங்க பிரகாஷ் அம்மாவா? எனக்கு பிரகாஷ்னா ரொம்ப பிடிக்கும். கால் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. நான் நல்லா கலப்பேன். அப்பாக்கு டெய்லி நான் தான் கலந்து தருவேன். நீங்கன்னு தெரியாம நேத்து போன்ல ஏதோ உளறிட்டேன். சாரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரகாஷ் சிரிச்சு நேத்து தான் பார்த்தேன். மறுபடியும் எங்க பழைய பிரகாஷ பார்த்த மாதிரி இருக்கு. பிரகாஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் நிலைமை தெரிஞ்சும் உன்னால எப்படி அவன்கிட்ட அன்பா இருக்க முடியுது? என்ன அவருக்கு? அவன் கஷ்டத்தை மறந்து என்னால கூட சாதாரணமா இருக்க முடியல. என்னம்மா சொல்றீங்க? நீ ஒரு டாக்டர் பொண்ணு, அதனாலதான் அவன் வியாதி உனக்கு பெருசா தெரியல. பிரகாஷ்க்கு வியாதியா? இன்னைக்கு காலம்பரை உங்க அப்பாவை பார்த்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிரகாஷ் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம். அவன் மேல எப்படி உன்னால இவ்வளவு அன்பா இருக்க முடியுது? அவனை திரும்ப எப்படி சந்தோஷமா மாத்த முடிஞ்சது? இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துகிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா போறேன். அவர் ரூம்ல. அப்பா பிரகாஷ் கன் கீதா, I'm sorry. क्रोनिक माइलॉर्ड लुकेमिया वापा प्रकाश के एडवांस स्टेज लिया इरुक्का எந்த விட மோசமான நிலைமை அப்பா.
போயிட்டு வரப்பா உடம்பு பார்த்துக்கலாம். அம்மா பார்த்து. என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லு. உனக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னா உனக்கு என்ன? நீ ஏன் சொல்லல? சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் சாக போறோம். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சாக போறாரு, அந்த போர்ட்டர் சாக போறாரு, இதோ இந்த பையன் சாக போறான், நானும் சாக போறேன். அவ்வளவுதானே? நீ தானே சொன்ன. அவங்க வேற, நீ வேற. எப்படி வேற? எப்படி? கையெடு ப்ளீஸ். என்னை விட்டுடு. இனிமே எனக்கு வேண்டாம். இனிமே எனக்கு உன்னை பார்க்க வேண்டாம். என்ன சொல்ற நீ? வேண்டாம் ப்ளீஸ். நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்க வேண்டாம். ஏன்? வேண்டாம். ஏன்? ஏன்னா என்னால தாங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க போறியோ இல்லையோன்னு தெரியாம என்னால ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தினம் தினம் என்னால புழுங்கி சாக முடியாது. சாவு உனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியுது, அது எனக்குன்னு வரும்போது உன்னால ஒத்துக்க முடியல. என்னால முடியல. ஏன்? என்னால முடியல. ஏன்? என்னால முடியல. ஏன்? ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். ஏன்னா என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். என் உயிரை விட நீதான் எனக்கு முக்கியம். நீ போயிடு. முடியாது. Please. என்னை விட்டுட்டு போயிடு. முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ உயிரோடு இருக்க நினைச்சிட்டு நான் செத்து போயிடுறேன். Please. முடியாது. Please, போ. என்னால போக முடியாது. Please. நோ. நீ இப்போ என்னை கொல்லாத. நானா சாகிறதுக்கு முன்னாடி நீ என்னை கொல்லாத. நான் நிம்மதியா சாகிறேன். என்னை விட்டுட்டு போயிடு. அப்பா, கீதாக்காக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கு. வலிக்குதுப்பா. நல்லா தாங்க முடியலப்பா. எனக்கு வேணாம்ப்பா. நான் செத்து போயிடுறேன்ப்பா. செத்து போயிடுறேன்ப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கீதா அப்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. அம்மா, கீதாவோட துணியெல்லாம் சீக்கிரம் எடுத்து வைங்க. கீதாக்காக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கீதா என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கா?
திரும்பவும் இன்னொரு சர்ஜரி பண்ணணும். ஆனா அது அவளால தாங்க முடியுமான்னு தான் தெரியல. கீதா எங்க? பிரகாஷ், வேண்டாம். உன்னை பார்க்க அவளுக்கு இஷ்டம் இல்லை. உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன வேறுபாடோ எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு மட்டும் ஏனோ உன்னை பார்க்க இஷ்டம் இல்லை. ஒருவேளை இதுவே அவ கடைசி ஆசையா இருக்கலாம். ப்ளீஸ் விட்டுடு. நேத்துல இருந்து அந்த குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லை. அது உடைஞ்சு போயிடுச்சு. அவளை அப்படியே விட்டுடுப்பா, அப்படியே விட்டுடு. கீதாக்கா எங்களுக்கு வேணும். எங்க அக்காவை திருப்பி எங்க கிட்டே கொடுத்துருங்க ப்ளீஸ். கீதா எங்க? பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன். ஓ பாப்பா லாலி மடிப்பாய் மேல் திருமேனிக்கு சுகமோ எந்த நாளிலும் வாடாத இளம் தாமரை முகமோ இதை காப்பது என்றும் பார்ப்பது இந்த தாய் மனமே. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி
இரைச்சலோ இடிகளோ வேண்டுமோ ஓ குயிலியே பாடிவா என் பாடலை நல்லிசை இதயத்தில் நாதமோ எழும் சந்தமும் இனிதாக அதன் ஓசைகள் சுகமோ இந்த நாளொரு அலைபாய வரும் ஆசைகள் கனவோ எந்த ஆசையும் நிறைவேறிட நல்ல நாள் வருமே ஓ பாபாலாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி ஓ பாபாலாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் ஓ பாபாலாலி என் பேத்தி என்கிட்ட திரும்பி வந்துருவாள் சொல்லு சொல்லுடா என் பேத்தி என்கிட்ட வந்துருவான்னு சொல்லு நிச்சயமா எப்படிமா சொல்ல முடியும்? சர்ஜரி செய்யும் போது திரும்ப ஹார்ட் பிளாக் டெவலப் ஆயிடுச்சு. பேஸ் மேக்கர் இன்சர்ட் செஞ்சோம். கீதா இதயம் அதை எப்படி தாங்குன்னு வெயிட் பண்ணி தாமா பார்க்கணும். கீதாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கோமால தான் இருக்கா. வென்டிலேட்டர் வச்சிருக்கோம். கோமால இருந்து வெளியில வந்தாதான் சொல்ல முடியும். கோமாவில இருந்து எப்ப வெளியில வருவா? தெரியலம்மா, தெரியல. என்ன முதலாளி இது? திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீங்களும் கீதாவும் சந்தோஷமா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு சொல்லுங்க முதலாளி. கீதா, கீதா, நான் பேசுறது கேக்குதாம்மா? கேட்டுமா?
ஏக்கமென்ன பைங்கிளே என்னை வந்து சேரடி நெஞ்சிரண்டு நாளும் பாட காவல் தாண்டி பூவை காட காத கீர்த்தனம்